श्री साईनाथाय नमः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளரத்தான் போகின்றாய். இந்த சாயப்பா சொல்லுவதை ஒரு முறையாவது மனதார கேள். பிறகு பார், உன் முக்கியமான விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா நீ? இப்போது உன் வீட்டில் நான் பாதுகாவலாக இருக்கின்றேன். எந்த ஒரு தீய சக்தியும் உன்னுடைய வீட்டிற்குள் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். எந்த நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கையாக நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதை உனக்காக நிச்சயமாக நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்து வை. நீ அடியெடுத்து வைத்த அடுத்த நொடியை உன்னை பாதுகாக்க நான் ஓடோடி வந்து விடுவேன். மகிழ்ச்சியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்வேன். உன் மீது அன்பும் அக்கறையுமாக நான் இருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். இதை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அதனால் பயம் கொள்ளாதே, முன்னேறிச் செல். வரும் தடைகளை எல்லாம் உன் சாயப்பா உன் நலனுக்காக எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன். உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் சாயப்பா, அவர் என் விதியை மாற்றுவார், என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லுவார் என்று சத்தமாக சொல். காத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது இப்போது நடக்கத்தான் போகின்றது. என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பிழையாகாது. நான் எந்த ஒரு ரூபத்திலாவது உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னுடைய மிகவும் அன்புக்குரிய குழந்தை அல்லவா நீ? உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது எதுவோ நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கு எது என்று கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இதோ அதற்கான காலமும் நேரமும் இப்போது உன்னை தேடி வந்து விட்டது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்று நீ கலங்கிய தருணங்கள் எல்லாம் இப்போது மாறிவிட்டது. இனிமேல் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப் போகின்றாய். உனக்கான காலகட்டமானது இப்போது வந்துவிட்டது. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து சேரும். எத்தனை இழந்தாய் என்று எனக்கு தெரியும். அதனால் எவ்வளவு வேதனைப்பட்டாய் என்றும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நலமுடன் வாழ வைப்பேன். என் செல்லமே, உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி நான் தரத்தான் போகின்றேன். மகிழ்ச்சியாக நீ வாழப்போவது நிச்சயம். சர்வ நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது நடந்தே தீரும். எதுவுமே நன்மை தர மறந்தாலும் உன் சாயப்பாவினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு எப்போதும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். யார் கைவிட்டாலும் உன் சாயினுடைய கரங்கள் என்றுமே உன்னை கைவிடாமல் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்துவிடும். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். கலக்கம் கொள்ளாதே, துன்பம் எல்லாம் தீர்ந்துவிடும். என்னுடைய அருள் பார்வை எப்போதும் உன் மீது தான் இருக்கின்றது. நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. உன் வாழ்க்கை இன்பமாக மாறப்போகின்றது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பிறகு எதற்காக இப்படி வருத்தப்படுகின்றாய்? வருந்தாதே. உன்னுடைய மனம் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது. உன் மனம் எப்போதும் பதட்டமாகவும் இருக்கக்கூடாது. சுற்றிலும் நடப்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? தைரியமாக இருக்க வேண்டும். உன் தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். எல்லாவற்றையும் போட்டு தேவையில்லாமல் குழம்பி தவித்து கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் கடந்து விடுவாய். நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா? நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ வந்துவிட்டால் நீ அடுத்து நடக்கக்கூடியது எல்லாம் உனக்கு
உனக்கு மிகப்பெரிய நன்மையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். உன்னை கெடுப்பதற்காக பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை காக்க நான் ஒருவரை கட்டாயம் நிறுத்தி விடுவேன். எனது தீவிர பக்தராக இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் தனியாக தவிக்க விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து என்னுடைய கரங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை, அவர்களுக்கான தண்டனைகளை எல்லாம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. அவர்களுக்கானது நிச்சயமாக சரியான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீ மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் படைக்கத்தான் போகின்றாய். துணிச்சலோடு செல். துணையாக உன் சாயப்பா நான் கூடவே வருகிறேன். எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கவலைப்படாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழம்பிக் கொண்டோ சோகத்தோடோ இருக்காதே. உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தூர எறிந்துவிட்டு கொஞ்சம் மனதைரியத்தோடு நிதானமாக யோசித்துப்பார். உன் வேலைகளை செய், உன்னுடைய கடமையை செய். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது அது உனக்கு நல்லதாகவே இருக்கும். நீ வேண்டாம் என்றாலும் சரி, உனக்கு நல்லதென்றால் நான் அதை கட்டாயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ என்னுடைய குழந்தையல்லவா, யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான். வருவார்கள் போவார்கள், அதை நீ புரிந்து கொள். யாருக்கும் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு துணையாக இருப்பது நான் ஒருவன் என்பதை நீ எப்போதும் மனதில் வைத்துக்கொள். கிடைக்காத ஒன்றை நினைத்தெல்லாம் கவலை கொள்ளாதே. உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கும்போது உனக்கென்று படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ தவமாக வேண்டிக் கொண்ட சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு இப்போது நடக்கப் போகின்றது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகின்றது. உன்னுடைய நம்பிக்கை எதுவுமே வீண் போகவில்லை. மகிழ்ச்சியோடு நீ வாழப் போகின்றாய். நீண்ட நேரமாக நான் சொல்வதற்காக காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சொல்லிவிட்டேன். என் செல்லமே, நான் சொல்வதை எல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டத்தான் போகின்றேன். என் செல்லமே, நான் சொல்லக்கூடியதை நீ சட்டென்று உன் மனதில் பதிக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் இதுதான் என்று புரிந்து கொள். அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இவையெல்லாம் எப்போது உன்னிடத்தில் நிலையாக இருக்கின்றதோ அப்போது வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடத்தில் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, உன் சாயப்பா உன் மீது உள்ள அக்கறையில் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே வா. நீ வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறிவிடுவாய். என் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.